சக்தி. அமைதியான மனம்தான் ஆதிபராசக்தியை அறியும். அகமே புறத்தை உருவாக்குகிறது. காரணம், அது ஆண்டவன் சன்னதி. ஒரு தாய் தனது பிள்ளையை வயிற்றில் சுமப்பதை விட மனதில் சுமப்பதுதான் அதிகம். மூச்சு தானே சிறுமைப்பட்டால் பிணியும் மரணமும் ஆகிறது. நாமே சிறுமைப்படுத்தினால் அதுவே வாசி ஆகிறது. இன்பமோ துன்பமோ இறப்பு என்பது உறுதிதானே. அப்படி என்றால் கவலையை மறந்து வாழ பழகு. மெதுவாக பேசு. அது உன் ரகசியங்களை பாதுகாக்கும். நல்ல எண்ணத்தோடு இரு. அது உன் நடத்தையை பாதுகாக்கும். கடவுள் எவற்றையெல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கிறாரோ அதை மனிதன் பிரிக்காமல் இருக்க வேண்டும். மற்றவர்களுக்காக அன்னையிடம் முறையிடும் வழக்கத்தை நீங்கள் வளர்த்து கொண்டால் நீங்கள் சொந்தமாக முறையிட தேவையில்லை. ஏனென்றால் உங்களுக்கு தேவையானதை அன்னை அறிந்திருக்கிறாள். வாழ்வையும் பராசக்தியையும் புரிந்து கொள்ள முடியாது. கடவுளை அனுபவித்து உணரலாம். வாழ்வை வாழ்ந்து அனுபவிக்கலாம். ஓம் சக்தி. அடிகளார் பாதமும் பாதம் பட்ட மண்ணும். அடிகளார் பாதத்திற்கும் பாதம் பட்ட மண்ணிற்கும் முக்கியத்துவம் உண்டு. உங்களுடைய ஆதாரத்திற்காகத்தான் நான் அடிகளாராக அவதாரம் எடுத்து வந்திருக்கிறேன். பெண்களின் மேன்மைக்காகவே சக்தி ரூபம் எடுத்து வந்திருக்கிறேன். அடிகளாரை ஆசிரியராகவும் உங்களை புத்தகமாகவும் வைத்திருக்கிறேன். புத்தகத்தை படித்து அறிவை வளர்த்து கொள்வது போல செவ்வாடை தொண்டர்களாகிய உங்களை பார்த்து மற்ற பக்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே செவ்வாடை தொண்டர்களாகிய நீங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்க வேண்டும். அடிகளாரின் வியர்வையை வேப்பிலையால் துடைத்து அபிடேகமாக ஏற்றுக்கொள்கிறேன். இதிலிருந்து அடிகளாரை எவ்வளவு வருத்தி ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துகிறேன் என்பதை புரிந்து கொள். அடிகளார் இயந்திரம் போன்றவன். ரயில் பெட்டிகளாகிய நீங்கள் அவனை பின்பற்றி பயன் அடைந்து கொள்ள வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும். அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.